பொருட்கள் இன்று 185 பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. மறுபடியும் அலிம்போ நிறுவனத்தின் வழியாக இங்க முகாம்கள் நடத்துவதற்கு சென்ற முறை நடத்தியது போல நடத்துவதற்கு ஏற்பாடு செய்து தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான உபகரணங்களை வாங்கி தருவதற்கு வழி செய்யும். செவி சாய்க்கிறதுக்கு தானே ஆர்ப்பாட்டமும் நாடாளுமன்றத்துல அதை பத்தி பேசுறோம். அதனால மாற்றம் வரும் என்று எதிர்பார்க்கிறோம். இல்லைங்க, இதேதான் தமிழ்நாட்டுல வெள்ளம் வந்த போது கூட நாங்க 7 நாளைக்கு முன்னாடியே தெரிவித்தோம் என்று சொன்னார்கள். ஆனால் உண்மை அது இல்லை என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தெளிவுபடுத்தியிருந்தார்கள். அதே நிலைதான் இன்றைக்கு கேரளால 7 நாளைக்கு முன்னாடியே நாங்க தகவல் தெரிவித்திருந்தோம். ஆனால் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று ஹோம் மினிஸ்டர் அவையிலேயே அதை தெரிவித்தார். அடுத்த நாளே கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் அவர்கள் அது உண்மைக்கு புறம்பானது என்பதை தெளிவுபடுத்தியிருந்தார். இதுதான் தொடர்ந்து அவங்க பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்களுக்கு உதவியும் செய்வதில்லை, அதே நேரத்துல தகவல் தந்து விட்டோம், அவர்கள் முன்னெச்சரிக்கை செய்து விட்டோம், ஆனால் அவர்கள் தயாராக இல்லை என்பதை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் வழமையாக அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாள். தரணுங்க, எப்படி தராம இருக்க முடியும்? அவர்கள் அரசியல் காரணங்களுக்காக எவ்வளவு நாள் இழுக்கடிக்க முடியுமோ இழுத்து கொண்டிருக்கிறார்களே தவிர நியாயமாக மத்திய அரசாங்கம் நமக்கு தர வேண்டிய நிதியை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். எந்த ஃபைல்? மழை இது பல முறை நாடாளுமன்றத்திலயும் கேட்டாச்சு. முதலமைச்சர் அவர்களே கோரிக்கையை பல கடிதங்கள் எழுதியிருக்காங்க. நானும் பல முறை துறை சார்ந்த அமைச்சர்களை சந்தித்து கேட்டுவிட்டேன். இதுக்கு பிறகு ஃபைல நிறுத்தி வச்சிருக்கிறது யாருன்னு அவங்களுக்கே தெரியும். அதனால நிறுத்தி வச்சவங்க அதை விடுவிச்சாதான் பணம் வரும். என்னங்க, அவங்க எதையும் தேசிய பேரிடரா அறிவிக்கிறதுக்கு தயாரா இல்ல. என்ன காரணம்? அவங்களே ஒரு தேசிய பேரிடரா தான் இருக்காங்க. யாருங்க? இல்லைங்க, அவர் REC நிதி தான் தரேன்னு இருக்காங்க.